ஹலோ வியூவர்ஸ், டுடேஸ் வீடியோ குழந்தைங்களுக்கு தயாரிக்கிற சாம்பார் சாதம். அது நம்ம சாதாரணமாக சாம்பார் சாதம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிடையாது. சாதம் அதுங்களுக்கு ஜென்ரலாக கொஞ்சம் நெத்தாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி சாதம் எடுத்து அதை ஸ்மாஷ் பண்ணின்னு, ரெண்டாவது நீங்கள் நெய் எந்த பிராண்டாக இருந்தாலும், ஜிஆர்பியோ எந்த பிராண்டாக இருந்தாலும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என் குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக கூட்டு பொரியல்லாம் சாப்பிட தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கும் போதே அதில் கொஞ்சம் ஆயிலும், மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இன்றைக்கி நான் போட்டிருக்க காய் பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 காய் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்களேன். அப்போ அதனுடைய ஜூஸ் எல்லாம் அது இறங்கிரும். ஒரு 5 விசில் தனியாக வச்சுக்கோங்க குக்கர்லேயே. அந்த காயெல்லாம் வெந்துடும். வெந்தவொடனே அதுக்கப்புறம் அதை ஸ்மாஷ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த லிக்விடாக இருக்க சாதத்தில் ஊற்றி நல்லா குழச்சி பிசைஞ்சு நெய் ஊற்றி அதை நீங்கள் ஊட்டினீங்கன்னா குழந்த அழகாக சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம், 5 இயர்ஸ் வரலும். அதுக்கப்புறமா இன்றைக்கி அவனுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் பக்கோடா செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.